சேர் ஃபார்மை பற்றி பார்க்க போகிறோம். சைக்ளோஹெக்சேனில் இருக்கக்கூடிய சேர் ஃபார்ம் எடுத்துக்கலாம். சைக்ளோஹெக்சேனில் இருக்கக்கூடிய சேர் ஃபார்மை இப்போ நம்ம வரையலாங்க. சைக்ளோஹெக்சேனில் இருக்கக்கூடிய சேர் ஃபார்மை இங்கே வரைஞ்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த்து கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன், இது வந்து சிக்ஸ்த் கார்பன். கார்பன் ஆட்டம்ஸை மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைக்ளோஹெக்சேன் சேர் ஃபார்மை நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல எப்படி கொடுக்கறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். நான் என்ன பண்றேன்னா இந்த ஃபிஃப்த் கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் கார்பனா இப்படி ஒரு டாட், ஃபிஃப்த் கார்பன். இந்த சிக்ஸ்த் கார்பனை ரியர் கார்பனா எடுத்துக்கிறேன். ரியர் கார்பனா இப்படி ஒரு சர்க்கிள். சிக்ஸ்த் கார்பனை ரியர் கார்பனா எடுத்தாச்சு. இந்த தேர்ட் கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன். தேர்ட் கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்தாச்சு. இந்த செகண்ட் கார்பனை ரியர் கார்பனை எடுக்கிறேன். ரியர் கார்பனா இப்படி ஒரு சர்க்கிள். ரியர் கார்பனா இப்படி ஒரு சர்க்கிள். சரி, இந்த ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பனோடையும் தேர்ட் கார்பனோடையும் பாண்டிங்ல இருக்குது. ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது, சிசி பாண்டிங்ல இருக்குது. தேர்ட் கார்பனோட சிசி பாண்டிங்ல இருக்குது. இந்த ஃபிஃப்த் கார்பனும் ஃபோர்த் கார்பனும் சிசி பாண்ட்ல இருக்குது. ஃபோர்த் கார்பனும் தேர்ட் கார்பனும் சிசி பாண்ட்ல இருக்குது. இப்படி கொடுத்தாச்சு. அடுத்து ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பனோட சிசி பாண்டிங்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பனோட சிசி பாண்டிங்ல இருக்கு. செகண்ட் கார்பனோட சிசி பாண்டிங்ல வருது. ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பனோட சிசி பாண்டிங்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன் சிக்ஸ்த் கார்பனோட சிசி பாண்டிங்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் கார்பன் சிக்ஸ்த் கார்பனோட சிசி பாண்டிங்ல இருக்குது. சரி, அடுத்து எல்லா கார்பன்லயும் இப்போ ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. எப்படி இருக்கணும்? ஹைட்ரஜன் CH பாண்ட் பர்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்டாகர்டா இருக்கணும். CH பாண்ட் பர்ஸ் எப்படி வரணும்? ஸ்டாகர்டா வரணும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ செகண்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. அந்த 2 ஹைட்ரஜன்ஸை இப்போ நான் மென்ஷன் பண்ண போறேன். செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸ். ஒரு ஹைட்ரஜன் இப்படி வரும், ஒரு ஹைட்ரஜன் இப்படி வரும். செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸை மென்ஷன் பண்ணிருக்கு. அடுத்து தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸை மென்ஷன் பண்ண போறேன். தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸ். ஒரு ஹைட்ரஜன் இப்படி வரும், ஒரு ஹைட்ரஜன் இப்படி வரும், இப்படி வரும். தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸை மென்ஷன் பண்ணிருக்கு. தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 ஹைட்ரஜன்ஸ். இப்ப பாருங்க, செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த 2 CH பாண்ட் பேர்ஸ்க்கு இன் பிட்வீன் வருதா? ஸ்டாகர்ட். செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கும் இந்த CC பாண்ட் பேருக்கும் இடையில வருது பாருங்க, ஸ்டாகர்ட். தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர், அதாவது இந்த தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கும் இந்த CC பாண்டுக்கு இடையில வருது பாருங்க. அதனால தான் சொல்றோம் CH பாண்ட் பேர்ஸ் வந்து ஸ்டாகர்டா இருக்கும். CH பாண்ட் பேர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னாக்கா
ஸ்டாகர்டா வரும்னு நம்ம சொல்றோம். அடுத்து இந்த 5th கார்பன்ல இருக்கக்கூடிய CH bond pairs வரைய போறேன். இது ஒரு CH bond pair. இது ஒரு CH bond pair. So 5th கார்பன்ல இருக்கக்கூடிய CH bond pairs நம்ம எழுதியிருக்கோம். இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். நெக்ஸ்ட் 6th கார்பன்ல இருக்கக்கூடிய CH bond pairs இப்ப நம்ம வரையலாம். 6th கார்பன்ல ஒரு CH bond pair இப்படி வரும். ஒரு CH bond pair இப்படி வரும். ஒரு CH bond pair இப்படி வரும். அப்ப 6th கார்பன்ல இருக்கக்கூடிய CH bond pairs பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. 6th கார்பன்ல இருக்கக்கூடிய CH bond pairs. இந்த 6th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH bond pair 5th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH bond pairக்கும் 5th கார்பன் 4th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CC பாண்டுக்கும் இடையில வர்றதுனால இதை ஸ்டாகர்ட்னு சொல்றோம். இந்த 6th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH bond pair 5th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH bond pairக்கும் இந்த CH bond pairக்கும் இடையில வர்றதுனால இது ஸ்டாகர்ட்னு நம்ம சொல்றோம். 5th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH bond pair 6th கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH bond pairக்கும் 6க்கும் 1க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த CC பாண்டுக்கும் இன் பிட்வீன்ல வருது. அதனால இது ஸ்டாகர்ட்னு சொல்றோம். இப்போ நம்பர் 4ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், நம்பர் 1லயும் 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அது ஸ்டாகர்ட்ல தான் வரும். அப்போ இந்த சேர் ஃபார்மை நம்ம இப்படி நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த சேர் ஃபார்மை இங்க எப்படி கொடுத்துருக்கோம்னாக்கா நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்துருக்கோம். சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்மை நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்துருக்கோம். சரி, சைக்ளோஹெக்சேனுடைய போர்ட் ஃபார்மை எப்படி நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல கொடுக்குறது நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம எதை பார்க்க போறோம்னா போர்ட் ஃபார்ம். சைக்ளோஹெக்சேனுடைய போர்ட் ஃபார்மை எப்படி நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல கொடுக்குறது நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ போர்ட் ஃபார்முக்கு வரோம். போர்ட் ஃபார்மை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். இப்போ போர்ட் ஃபார்மை வரைஞ்சிருக்கு. இந்த போர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸை மென்ஷன் பண்ண போறோம். 1 2 3 இங்க 4 5 6 கார்பன் ஆட்டம்ஸை மென்ஷன் பண்ணிக்க. போர்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய 6 கார்பன் ஆட்டம்ஸை இப்போ நம்ம இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல கொடுக்குறது நம்ம இப்போ பார்க்க போறோம். நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல எப்படி கொடுக்குறது இந்த போர்ட் ஃபார்மை பார்க்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 5th கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன். 5th கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன், அதனால டாட். 6th கார்பனை ரியர் கார்பனா எடுத்துக்கிறேன், அதனால சர்க்கிள். 6th கார்பனை என்ன பண்றேன்னா ரியர் கார்பனை எடுத்துக்கிறேன். 6th கார்பனை ரியர் கார்பனா கொடுத்துட்டேன். அடுத்து 3rd கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன். 3rd கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன். 3rd கார்பனை ஃப்ரண்ட் கார்பனா எடுத்துக்கிறேன். 2nd கார்பனை ரியர் கார்பனா எடுத்துக்கிறேன். 2nd கார்பனை ரியர் கார்பனா எடுத்துக்கிறேன். 2nd கார்பனை ரியர் கார்பனா எடுத்துன்னு வந்திருக்கேன். இப்போ இந்த 6th கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனோட கனெக்ட் பண்ண போறேன். 6th கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனோட கனெக்ட் பண்ணணும். 6th கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனோட கனெக்ட் பண்ணணும். சரி,
அடுத்து செகண்ட் கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனோட கனெக்ட் பண்ணணும். செகண்ட் கார்பனை ஃபர்ஸ்ட் கார்பனோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்பனோட இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். ஃபிஃப்த் கார்பனை ஃபோர்த் கார்பனோட கனெக்ட் பண்ண போறேன். ஃபிஃப்த் கார்பனை ஃபோர்த் கார்பனோட கனெக்ட் பண்ண போறேன். ஃபிஃப்த் கார்பனை ஃபோர்த் கார்பனோட கனெக்ட் பண்ண போறேன். தேர்ட் கார்பனை ஃபோர்த் கார்பனோட கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ ஃபோர்த் கார்பனை வரைஞ்சாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. செகண்ட் கார்பன் தேர்ட் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. தேர்ட் கார்பன் ஃபோர்த் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. ஃபோர்த் கார்பன் ஃபிஃப்த் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. ஃபிஃப்த் கார்பன் சிக்ஸ்த் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. சிக்ஸ்த் கார்பன் ஃபர்ஸ்ட் கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. சரி, இப்போ சைக்ளோஹெக்சேனுடைய இந்த சைக்ளோஹெக்சேனுடைய போட் ஃபார்ம், சைக்ளோஹெக்சேனுடைய போட் ஃபார்மை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சரி, இப்போ CH பாண்ட் பேர்ஸை நம்ம கொடுக்கணும். சரி, இப்போ ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேரை நான் எடுத்துக்கிறேன். ஃபிஃப்த் கார்பனை வந்து ஃப்ரண்ட் கார்பன் எடுத்துக்கிறேன். அதில் இருக்கக்கூடிய 2 CH பாண்ட் பேர்ஸை இப்போ நான் சொல்ல போறேன். ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 CH பாண்ட் பேர்ஸ், ஒரு CH பாண்ட் பேர் இப்படி இருக்குது. அடுத்த CH பாண்ட் பேர் இப்படி இருக்குது. ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 CH பாண்ட் பேர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அடுத்து சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய 2 CH பாண்ட் பேர்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸும் சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸும் எப்படி இருக்கும்னா எக்லிப்ஸ்டா இருக்கும். அப்போ இந்த சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸ் எப்படி வரையணும்னா எக்லிப்ஸ்டா ஃபிஃப்த் கார்பனுக்கு வரைங்க. அப்போ சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா வரும். சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா வரைஞ்சுக்கோங்க. சோ இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன். சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா இருக்குது. சிக்ஸ்த் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் ஃபிஃப்த் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா இருக்குது என்று நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்து தேர்ட் கார்பன் கிட்ட போலாம். தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸ் இப்ப நம்ம வரையறோம். தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸ் இப்ப நம்ம வரையறோம். தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸ் இங்க CH, இங்க CH. தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸை வரைஞ்சிட்டோம். அடுத்து செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸை வரைய போறோம். செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸ் தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர்ஸ்க்கு எக்லிப்ஸ்டா இருக்கும். அப்போ இப்போ இங்க CH பாண்ட் பேரை வரைய போறோம். செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேர் தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா இருக்கும். சரி, இப்போ செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா இருக்குது. செகண்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேர் தேர்ட் கார்பன்ல இருக்கக்கூடிய இந்த CH பாண்ட் பேருக்கு எக்லிப்ஸ்டா வருது என்று சொல்லியிருக்கோம். அடுத்து இந்த ஃபோர்த் கார்பன்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போட் ஃபார்ம் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். இது நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார் போட் ஃபார்ம் ஆஃப் சைக்ளோஹெக்சேன். இது நியூமன் ப்ரொஜெக்ஷன் ஃபார் சேர் ஃபார்ம் ஆஃப் சைக்ளோஹெக்சேன் என்று நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து இது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த சைக்ளோஹெக்சேனை எங்கேக்கு எடுத்துன்னு போறோம்னா சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம் எடுத்துக்கிறோம். அந்த சேர் ஃபார்ம் ரிங் ஃபிளிப்க்கு எடுத்துன்னு போறோம். சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம் ரிங் ஃபிளிப்க்கு எடுத்துன்னு போறோம். அப்படி ரிங் ஃபிளிப்க்கு எடுத்துன்னு போனா என்ன நடக்கும் அன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். சரி, அப்போ சைக்ளோஹெக்சேனை வரைஞ்சிக்கலாம். சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்மை வரைஞ்சிக்கிறோம்.
சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம் இங்க வரைஞ்சிருக்கோம். இதுல 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 6 கார்பன் ஆட்டம்ஸை காமிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன். 6 கார்பன் ஆட்டம்ஸை காமிச்சாச்சு. இப்போ இதை ரிங் ஃபிளிப் பண்றோம். ரிங் ஃபிளிப்னா என்ன? இந்த கார்பனை லெஃப்ட் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணிக்கோங்க, இந்த கார்பனை ரைட் ஹேண்ட்ல ஹோல்டு பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற கார்பனை கீழே கொண்டு வாங்க, கீழே இருக்கிற கார்பனை மேலே கொண்டு போங்க. இதுதான் ரிங் ஃபிளிப், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சரி, அப்ப இந்த கார்பன் எங்க போனோம்? கீழே போகணும். இந்த கார்பன் எங்க போனோம்? மேலே போகணும். அதாவது கையில பிடிச்சிக்கின்னு அது மாதிரி பண்ணிடுங்க. இதை கையில், இதை லெஃப்ட் ஹேண்ட்ல இதை ஹோல்டு பண்ணிக்கோங்க, பிடிச்சிக்கோங்க. இதை ரைட் ஹேண்ட்ல பிடிச்சிக்கோங்க. இதை கீழே தள்ளுங்க, இதை மேலே தள்ளுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 கார்பன்ஸ் எங்க போகும்? மேலே போகுமா? இந்த 2 கார்பன்ஸ் எங்க போகும்? கீழே போகுமா? சரி, இப்போ இது மாதிரி பண்றோம். இப்படி இப்போ நமக்கு எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த கார்பன் கீழே வந்துச்சா, ரைட் ஹேண்ட்ல இந்த கார்பன் மேலே போயிடுச்சா, இந்த 2 கீழே இருந்த கார்பன் மேலே போயிடுச்சா, மேலே இருந்த கார்பன் கீழே வந்துடுச்சா, இது போல வந்திருக்கு. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ரிங் ஃபிளிப் அன்ட்டு சொல்றோம். இந்த ரிங் ஃபிளிப் எப்படி நடக்கும்? நம்ம தான் செய்யணுமா, இல்லை அதுவே நடக்குமா? அதுவே நடந்துக்கும். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய எனர்ஜி போதும் அதுக்கு இது மாதிரி ரிங் ஃபிளிப்புக்கு போறதுக்கு. அப்போ சைக்ளோஹெக்சேன் வந்து என்ன பண்ணுதுன்னா, சைக்ளோஹெக்சேனுடைய சேர் ஃபார்ம் வந்து கண்டினியூஸா ரிங் ஃபிளிப்புக்கு போயினே இருக்கும். சரி, அப்படி போனா என்ன இருக்குது, அதனால என்ன ஆக போகுது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மேல இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பனுக்கு இதுதான் ஆக்சியல் ஹைட்ரஜன். இந்த ஆக்சியல் ஹைட்ரஜன் என்னவா மாறும் சொல்லுங்க பார்க்கலாம், ரிங் ஃபிளிப் போச்சுன்னா. இந்த கார்பன் லெஃப்ட் சைட்ல இருக்குது, இதுக்கு ஆக்சியல் ஹைட்ரஜன் இப்படி இருக்குது, இக்கட்டோரியல் ஹைட்ரஜன் இப்படி இருக்குது. இந்த கார்பன் ரிங் ஃபிளிப்புக்கு போச்சுன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், மேல இருக்கிற கார்பனுக்கு ஆக்சியல் ஹைட்ரஜன் மேல இருக்கும், கீழே இருக்கிற கார்பனுக்கு ஆக்சியல் ஹைட்ரஜன் கீழே இருக்கும். அப்படிதான் நம்ம சொன்னோம். அப்போ இந்த மேல இருக்கிற கார்பன் இப்படி கீழே போச்சுன்னா என்ன ஆகும்? ஆக்சியல் ஹைட்ரஜன் கீழே வரும், இக்கட்டோரியல் ஹைட்ரஜன் மேல இருக்கும். இப்போ ஆக்சியல் ஹைட்ரஜன், இக்கட்டோரியல் ஹைட்ரஜன். சரி, இப்போ இந்த கார்பன் கீழே போச்சு, அதனால என்ன ஆகுது? இக்கட்டோரியலா இருந்த ஹைட்ரஜன் என்னவா மாறும்னா ஆக்சியலா மாறும். ஆக்சியலா இருந்த ஹைட்ரஜன் என்னவா மாறும்னா இக்கட்டோரியலா மாறிது. ஓகேவா? அப்போ இந்த சைக்ளோஹெக்சேன் சேர் ஃபார்ம் ரிங் ஃபிளிப்புக்கு போச்சுன்னா கீழே இருக்கிற கார்பன்ஸ் எல்லாம் மேலே போயிடும், மேலே இருக்கிற கார்பன்ஸ் எல்லாம் கீழே வந்துடும், அவ்வளவுதான். அதனால இக்கட்டோரியல்ல இருந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் ஆக்சியல் ஹைட்ரஜன்ஸா மாறிக்கும், ஆக்சியல்ல இருந்த ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் இக்கட்டோரியல்ல மாறிக்கும். இது இந்த கார்பனுக்கு மட்டும்தானா? எல்லா கார்பனுக்கும் இப்படிதான் நடக்கும். ஏன்னா இந்த கார்பன் கீழே போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 கார்பன்ஸ் மேலே போயிடும். அப்ப இந்த 2 கார்பன்ஸ் கீழே போயிடும், இந்த கார்பன் மேலே போயிடும். ஒரு கார்பன் மேல இருக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன் கீழே தான் இருக்கும். இதுதான் ரிங் ஃபிளிப் பண்ணிட்டு சொல்லுவோம். சரி, இந்த சைக்ளோஹெக்சேன்ல இந்த சேர் ஃபார்ம்ல ரிங் ஃபிளிப் எப்படி நடக்கும்னா அது பாட்டுக்கு நடந்துனே இருக்கும். அதுக்கு தேவையான எனர்ஜி ரூம் டெம்பரேச்சர்ல கிடைக்கிறதுனால அது பாட்டுக்கு ரிங் ஃபிளிப் நடந்துனே இருக்கும்.
எப்படி நம்ம இதுல ஈத்தேன்ல வந்து ஸ்டாகர்ட், எக்லிப்ஸ்ட், ஸ்கியூ எல்லாம் அது பாட்டிக்கு மாறினே இருக்கும்னு சொன்னல. அது போல இந்த சைக்ளோஹெக்சேன்ல இருக்கக்கூடிய சேர் ஃபார்ம் வந்து இது போல ரிங் ஃபிளிப்புக்கு போயினே தான் இருக்கும். சரி, இந்த ரிங் ஃபிளிப்புக்கு போறதுனால ஏதாவது அட்வான்டேஜோ டிஸ்அட்வான்டேஜோ இருக்குமா அன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ இந்த சைக்ளோஹெக்சேன் ரிங் ஃபிளிப்புக்கு போது நம்ம சொல்லியிருக்கோம். இதனால நமக்கு என்ன நடக்க போகுது, இதனால ஏதாவது அட்வான்டேஜ் ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஏதாவது இருக்குமா இந்த ரிங் ஃபிளிப் நடக்கிறதுனால என்றதை இப்போ நம்ம பார்க்க போறோம். இதனால ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குதான்றதை நம்ம ஒரு முறை பார்க்கலாங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இங்க ஆக்சியல்ல ஒரு மெத்தில் குரூப்பை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். இக்கட்டோரியல்ல ஒரு ஹைட்ரஜனை வச்சுக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா மெத்தில் சைக்ளோஹெக்சேன் என்று சொல்றோம். மெத்தில் சைக்ளோஹெக்சேன், இதுக்கு பேர் வந்து மெத்தில் சைக்ளோஹெக்சேன் என்று சொல்லியிருக்கேன். இதை எப்படி கொடுத்துருக்கோம்னா சேர் ஃபார்ம்ல கொடுத்துருப்போம் நம்ம. ஓகேங்களா? மெத்தில் சைக்ளோஹெக்சேனை ஜென்ரலா நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா சேர் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம். அது இல்லாம மெத்தில் குரூப்பை எங்க வச்சிருக்கோம்னா ஆக்சியல்ல வச்சிருக்கோம். ஸோ ஆக்சியல் மெத்தில் சைக்ளோஹெக்சேன் சொல்லியிருக்கோம். இப்போ இது ரிங் ஃபிளிப்புக்கு போகுது. ரிங் ஃபிளிப்புக்கு போனா என்ன ஆகும், ஆக்சியல்ல இருக்கிறதெல்லாம் எங்கேக்கு போயிடும், இக்கட்டோரியலுக்கு போயிடும். அப்போ இந்த ஆக்சியல்ல இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் எங்க போகுதுன்னா இக்கட்டோரியலுக்கு போகுது. அப்போ இது என்னன்னு சொல்லனா இக்கட்டோரியல் மெத்தில் சைக்ளோஹெக்சேன் அது போல சொல்றோம். இக்கட்டோரியல் மெத்தில் சைக்ளோஹெக்சேன் அப்படி சொல்லியாச்சு. இதை வந்து இக்கட்டோரியல் மெத்தில் சைக்ளோஹெக்சேன். சரி, இதனால என்ன ஆக போகுது, மெத்தில் குரூப் இங்க ஆக்சியல்ல இருக்குது, ஏன்னா கார்பன் மேல இருக்குது, இங்க கார்பன் கீழே வந்து ரிங் ஃபிளிப்னால அதனால மெத்தில் குரூப் வந்து இக்கட்டோரியலுக்கு போச்சு. சரி, இதனால ஸ்டெபிலிட்டியில ஏதாவது டிஃபரன்ஸ் வருமா அன்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த கார்பன் மேல இருக்குது, இந்த கார்பன் மேல இருக்கு, இதனுடைய ஹைட்ரஜன் ஆக்சியல் ஹைட்ரஜன் மேல இருக்கும், இதனுடைய ஆக்சியல் ஹைட்ரஜன் மேல இருக்கும். இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஆக்சியல்ல இருக்கக்கூடிய இந்த மெத்தில் குரூப் இந்த ஆக்சியல் ஹைட்ரஜன்ஸோட ரிப்பல்ஷனுக்கு போகும். இங்க என்ன நடக்கும்னா ரிப்பல்ஷன் நடக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து இக்கட்டோரியல்ல இருக்கு, இது பக்கத்து கார்பன்ல ஆக்சியல் ஹைட்ரஜன் மேல இருக்குது, ஆக்சியல் ஹைட்ரஜன் மேல இருக்கு. இங்க இங்க ரிப்பல்ஷன் பாத்தீங்கன்னா இங்க ரிப்பல்ஷன் நடக்குது. இப்ப ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க கம்மியா இருக்கும், இங்க அதிகமா இருக்கும். ஏன்னா இது க்ளோசரா இருக்குது, டிஸ்டன்ஸ் க்ளோசரா இருக்கும். ஆனா இங்க டிஸ்டன்ஸ் க்ளோசரா இருக்காது, கொஞ்சம் ஃபார் அவேவா இருக்கும். இங்க டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கனால ரிப்பல்ஷன் கம்மியா இருக்குது, இங்க டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கனால ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது. எது பக்கத்து கார்பனை பார்க்கும் போதே. ஆனா இங்க எப்படி பார்த்திருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸ் தானே. இப்போ ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸ் எடுத்துக்கலாம். ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸை வச்சு நம்ம இப்போ சொல்லலாம். இப்போ ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸ் ஆனும்போது எப்படி வரும்னா இப்படி வரும், ஹைட்ரஜன்ஸ் ஆக்சியல் ஹைட்ரஜன்ஸ் இப்படி வரும், இக்கட்டோரியல் ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இக்கட்டோரியல் ஹைட்ரஜன்ஸ் பார்த்தீங்கன்னா இது போல வரும். அப்படின்னா இந்த CH3 இந்த ஹைட்ரஜன்ஸோட ஃபார் அவேவா இருக்குது. இந்த CH3க்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால என்ன ஆகும், ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும்ன்றீங்க, இங்க ரிப்பல்ஷன் எப்படி இருக்கும்ன்றீங்க, ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸ் இடையில இந்த CH3 ஆல்டர்னேட்டிவ் கார்பன்ஸ்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸோட ரிப்பல்ஷனுக்கு எப்படி போகும், கம்மியா போகும். ஆனா இங்க அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஆக்சியலுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும், இந்த இக்கட்டோரியலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்போ மெத்தில் சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இக்கட்டோரியல்ல தான் இருக்குமே தவிர ஆக்சியல்ல இருக்காது. அப்படின்னா மெத்தில் சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கினா அதுல இந்த ஆக்சியல் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த இக்கட்டோரியல் ஃபார்ம் எக்ஸிஸ்ட் ஆகும், ரெண்டுத்துக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். இதுல எதுக்கு
டாமினண்டா இருக்கும். எந்த ஃபார்ம் டாமினண்டா இருக்கும்னா இந்த ஃபார்ம் டாமினண்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கனால. இந்த ஃபார்ம் டாமினண்டா இருக்குது. ஏன்னா இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கனால. அப்போ மெத்தில் சைக்ளோஹெக்சேன் பாத்தீங்கன்னா அது ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். ஆக்சியலும் இக்வட்டோரியலும் ஈக்விலிபிரியத்தில் இருக்கும். எதனுடைய கான்சன்ட்ரேஷன் டாமினண்டா இருக்கும்னா இந்த இக்வட்டோரியலினுடைய கான்சன்ட்ரேஷன் டாமினண்டா இருக்கும். ஆக்சியலினுடைய கான்சன்ட்ரேஷன் டாமினண்டா வராது. அப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ சைக்ளோஹெக்சேன் எடுத்துக்கினா அதுக்கு சேர் ஃபார்முக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த சேர் ஃபார்ம்ல சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் இருந்துச்சுன்னா இக்வட்டோரியல்ல இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்றோம்னா அதிகமா இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்றோம். இக்வட்டோரியலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்.